ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. வாலியினுடைய நகரத்தை அடைஞ்ச ராமலக்ஷ்மணா சுக்ரீவன் இவாள்லாம் வாலியை சண்டைக்கு அழைக்கிறார் சுக்ரீவன் மூலமாக. அப்போ சுக்ரீவனோட சண்டைக்கு அழைக்கும் பொழுது ரெண்டு பேரும் ஒத்து இருந்ததுனால ராமரால் யார் வாலி யார் சுக்ரீவனே புரிஞ்சிக்க முடியல. அதனால் ஒரு அம்பையும் ஏவாத அந்த சண்டையில் அவளை ஒன்றுமே பண்ண முடியாத ராமர் வேடிக்கை பார்க்குறது ஆயிடுத்து. அப்போது சுக்ரீவனை துரத்தின்னு போன வாலி அந்த மலைப்பிரதேசத்தில் எல்லையில் நின்றுட்டார். ஏன்னா எல்லையை கடந்தால் மதங்க முனிவருடைய சாபம் பலிக்கும்னு அவருக்கு தெரியும் இல்லையா. அதனால சுக்ரீவன் தப்பிச்சு எப்படியோ கிஷ்கிந்தைக்கு திரும்பிடுறார். இதற்கிடையில் ராமலக்ஷ்மணா ஹனுமாரி வாழலாம் ரிஷிமலைக்கு திரும்பி வரா. அப்போ சுக்ரீவன் ராமரை பார்த்து ரொம்ப பரிதாபமாக பார்க்குறார். வாலியை சண்டைக்கு அழைக்குமாறு நீங்கள் தான் சொன்னீங்க, எனக்கு உதவுறேன்னு சொன்னீங்க, ஆனால் ரொம்ப என்னால் இப்போ நான் துன்புறுத்தப்பட்டிருக்கேன். வாலியை கொல்ல போகிறது இல்லைன்னு நீங்கள் என்கிட்ட தெளிவாக சொல்லியிருந்தா நான் இந்த இடத்துல நகர்ந்திருக்கவே மாட்டேனே அப்படின்னு ரொம்ப மனந்து நொந்து பேசுகிறார் சுக்ரீவன். அப்போ ராமர் ரொம்ப அமைதியோடு அவருக்கு பதில் சொல்கிறார். சுக்ரீவா, வருத்தத்தை தவிர்த்துக்கோ. தோற்றம், நட, உட, பாவனை எல்லாத்துலேயும் நீயும் வாலியும் ஒன்றா இருக்கிறதுனால நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை புரியும் போது வாலி யாருன்னு என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. தவறாக அடையாளம் புரிஞ்சுட்டு நான் அம்பை எழுதுட்டேன்னு வச்சுக்கோயேன், எங்கே ஒன்றை மாற்றல் வேணுன்ற கவலை எனக்கு உண்டாச்சு. அதனால தான் நான் அம்பை செலுத்தாமல் இருந்தேன். உன்னை பாதுகாக்கிறேன்னு உனக்கு வாக்குறுதி அளித்தேனா தவறுதலாக கூட உன்னை கொண்டுட்டாக்கா அது பெரும் பாவம் இல்லையான்னு ராமர் கேட்டார். மீண்டும் வாலியை நீ சண்டைக்கு அழைக்கணும், ஆனால் இந்த முறை உன்னுடைய உடலில் நான் புரிஞ்சுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் ராமர். அப்போ லக்ஷ்மணனை பார்த்து இங்கே இருக்கிற கஜ புஷ்பி அப்படின்ற மலர் கொடியை சுக்ரீவன் கழுத்தில் கட்டு. வாலிக்கிட்டேருந்து பிரித்து காட்டுறதுக்கு இந்த மலர் கொடியை கழுத்தில் அணிஞ்சவன் சுக்ரீவனும் மற்றவன் இன்னொருத்தன் வாலின்னும் நான் புரிஞ்சுப்பேன்னு சொல்கிறார். அப்போ ராம லக்ஷ்மணா ஹனுமார் சில வானரங்களோடு கூடி திருப்பி கிஷ்கிந்தியை போய் அடைகிறாங்க. முன்ன போல் ஒரு காட்டுப்பகுதியில் தங்கிக்கிறாங்க. உரத்த கொள்ளரில் வாலியை சண்டைக்கு இழக்கிறார் சுக்ரீவன். இப்போ சுக்ரீவனுடைய அரைக்கோவலை கேட்டு வாலியின் கண்கள் செவர்றது. அவர் ரொம்ப கோபமடைகிறார். இதை பார்த்து அவனுடைய மனைவி தார அவனை அணைச்சுண்டு உங்களுடைய கோபத்தை விட்டுடுங்க, இப்படி உடனடியாக நீங்கள் மீண்டும் சண்டைக்கு போகிறத நான் விரும்பலைன்னு கேட்டுக்கிறார். அப்போ தாரை மேலும் சொல்கிறா, இப்போ உங்களை ஒரு முறை சண்டை கழித்து உங்களால் தோற்கடிக்கப்பட்டு சுக்ரீவன் துரத்தப்பட்டிருக்கார், ஆனால் உடனேயே மீண்டும் வந்திருக்கார். இப்படி உடனேயே திரும்பி வந்து உங்களோட மோதிரத்துக்கு தயாராக இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். அவனுக்கு ஏதோ ஒரு உதவி கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவனுக்கு ஒரு துணை கிடச்சிருக்கு. சுக்ரீவன் அறிவில் சிறந்தவன். சாதாரணமானவாளின் துணையை அவன் நாடி பெறவே மாட்டான். இது ஒரு பக்கம் இருக்க, அங்கதன் சொன்ன ஒரு செய்தியை உங்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன்னு தாரை சொல்கிறாங்க வாலிக்கிட்ட. அப்போ தாரை இக்ஷ்வாகு குலத்தை சார்ந்த அயோத்தி மன்னர் பரம்பரையில் வந்த ராமலக்ஷ்மணான்ற ரெண்டு மாபெரும் வீரர்கள் சுக்ரீவனுக்கு உதவ முன் வந்திருக்கான்னுட்டு அங்கதன் காட்டு பகுதியில் சுற்றி திரிஞ்ச போது ஒரு செய்தி வந்திருக்கு. எதிரிகளை தீய போகிற பொசுக்கிற வல்லமை படைத்த ராமர் ரொம்ப கருணமிக்கவரணும், எளிய வாழ்க்கெல்லாம் அவர் அடைக்கலம் தரவரணும், எல்லா நற்குணங்களுக்கும் இருப்பிடம்னு சொல்லப்பட்டிருக்கு. சுக்ரீவனின் காரணமாக இப்படிப்பட்ட ராமரை நீங்கள் விரோதிச்சுக்கிறது நல்லதில்லை. இந்த நிலையில் நீங்கள் சுக்ரீவனுக்கு இளவரச பட்டம் சூட்டுறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். பழைய விரோதங்களை மறந்துடுங்க, சுக்ரீவனை ஏற்றுக்கோங்க, ராமனுடைய நட்பை நாடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. சுக்ரீவனை போல் உங்களுக்கு ஒரு துணைவன் கிடைக்கவே மாட்டான். அவனை உடனே வச்சுட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு பெரும் மன நிம்மதி கிடைக்கும். அவனோட தொடர்ந்து பகைமை பாராட்டுறதும் உங்களுக்கு அழகே கிடையாது. மேலும் இந்திரனுக்கு நிகரான வல்லமை படைத்த ராமரோடு நீங்கள் போரிடுறதும் ஒரு நல்ல விஷயம் கிடையாதுன்னு தாரை யோசனை சொல்கிறாங்க வாலிக்கு. ஆனால் தாரையினுடைய யோசனையை வாலி ஏற்றுக்கிறதா இல்லை. எதிரியின் ஆணவத்தை பொறுத்துக்கிறதுங்கிறது மரணத்தை விடவும் கொடியது. அதனால சுக்ரீவன் இந்த அறக்கோளை என்னால் பொறுக்க முடியாது. நன்மை தீமையை முற்றும் உணர்ந்த ராமர் என்னை எப்படி கொல்லுவார்? அதனால் எந்த கவலையும் உனக்கு வேண்டாம். சுக்ரீவனின் கர்வத்தை தான் நான் அழிக்க போகிறேனே தவிர அவனுடைய உயிரை இல்லை. என்னுடைய தாக்குதலை தாங்க முடியாமல் அவன் மீண்டும் தப்பிச்சு போயிடுவானத்தான் முயலுவானே ஒழிய உனக்கு கவலை ஏற்படுற மாதிரி எதுவும் நடந்துடாது. அதனால் என் உயிர் மேலே ஆணையிட்டு சொல்கிறேன், நீ இப்போ குறுக்கிட்டு என்ன தடுக்காத. சுக்ரீவனை மீண்டும் வெண்ணு தான் நான் திரும்புவேன்னு வாலி சொல்கிறார். அப்போது தாரை அவனை வலம் வந்து வணங்குறாங்க. அவனுடைய வெற்றிக்காக சில சடங்குகளையும் சாஸ்திரங்களால் விதிக்கப்பட்ட வகையில் செஞ்சு முடிக்கிறாங்க. அப்போ சுக்ரீவன் இருந்த இடம் நாடி வாலி போகிறார். அங்கே ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பலமாக தாக்கிக்கிறாங்க. பெரும் சண்டை மூடுறது. தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.